கனடா போறதுக்கு முன்னாடி உங்களுக்கு கால் பண்ணி பேசணும்னு நான் எத்தனை தடவை உங்களுக்கு கால் ட்ரை பண்ண தெரியுமா? என் நம்பர்ல இருந்து உங்களுக்கு போன் போலன்னு தான் நான் இன்னொரு போன் நம்பர்ல இருந்து கால் பண்ணேன். ஆனா நீங்க தான் போனை எடுக்கவே இல்லை. நீ கால் பண்ண நம்பருக்கு நான் திரும்பவும் ஃபோன் பண்ணேன். உங்ககிட்ட ஃபோனை கொடுக்க சொன்னேன். அவங்க உன்னை ஏர்போர்ட் ஃபுல்லாக தேடி பார்த்துட்டு நீ எங்கேயும் இல்லைன்னு சொல்லிட்டாங்க. நான் உடனே ஏர்போர்ட்டு கிளம்பி வந்துட்டேன். எங்க இந்த வாட்டி உன்னை மிஸ் பண்ணுறோன்னு பயந்துட்டேன். எப்படி இருந்தாலும் இன்னும் 2 நாள்ல நானே ஊருக்கு வந்துட போறேன். இதுக்கு எதுக்கு பயந்தீங்க? காரணம் இருக்கு ரேவதி. காரணமா? என்ன காரணம்? நம்ம 2 பேரும் திரும்ப பேச ஆரம்பிச்சது, 2 பேரும் சேர்ந்து கோயிலில் பூஜை பண்ணது, இதெல்லாம் அத்தைக்கு தெரிஞ்சிருக்கு. நம்ம பேசினது பூஜை பண்ணது எல்லாமே எப்படி மாமா அம்மாக்கு தெரிஞ்சது? உன் சித்தி தான் எல்லா விஷயத்த சொல்லியிருக்காங்க. நம்ம சேர்ந்துடக்கூடாதுன்றதுக்காக தான் அத்தை எனக்கே தெரியாம உனக்கு கனடா அனுப்புறதுக்கு பிளான் பண்ணியிருக்காங்க. சித்தியா? அவங்க என்னைக்குமே மாற மாட்டாங்களா மாமா? அம்மா கிட்ட உங்களை பத்தி இல்லாதது பொல்லாததெல்லாம் சொல்லி ஏத்தி வச்சிருக்காங்களா? அதான் அம்மா என்ன கனடாவுக்கு அனுப்ப முடிவு பண்ணாங்களா? உன் சித்தி மட்டும் இந்த பிளானை போடல. நம்ம 2 பேரும் நிரந்தரமா பிரிக்கணும்னு முடிவு பண்ணது உன் அம்மா தான். நான் தான் கனடா போய் 2 நாள்ல திரும்பி வந்துருவனே மாமா. அப்புறம் எப்படி அவங்களால நம்மள பிரிக்க முடியும்? மாமா, எனக்காக நீங்க இவ்வளவு தூரம் யோசிச்சு பெரிய ரிஸ்க் எடுத்து இந்த காரியத்தை பண்ணிருக்கீங்க. ஆனா நான் அம்மா சொல்றத நம்பி கனடா போகணும்னு நினைச்சது இவ்வளவு பெரிய தப்பு இல்ல. கூட இருக்கிறவங்கள நம்பாம நம்ம எப்படி இருக்க முடியும் சொல்லு? அதுவும் அம்மாவை நம்பாம எப்படி இருக்க முடியும்? உன் நம்பிக்கையில் எந்த தப்பும் இல்லை ரேவதி. இல்ல மாமா, இனி என்னால அம்மா பேச்சை எதையுமே நம்ப முடியாது. அதுவும் என்னோட விருப்பம் என்னன்னு தெரிஞ்சும் நீங்க தான் என்னோட புருஷன்னு எனக்கு தெரிஞ்சிருச்சுன்னு தெரிஞ்சும் கூட எனக்கு கனடா அனுப்பணும்னு நினைச்சிருக்காங்கன்னா இனிமே அவங்கள நம்பினதும் போதும், அவங்களுக்காக பயந்து உங்களை பார்க்க வந்ததும் போதும். இனி நான் உங்க கூடவே வந்துடுறேன் மாமா. ரேவதி, இனியும் மற்ற விஷயங்கள் எல்லாம் நினைச்சு உன்னை கண்ட்ரோல் பண்ண நான் விரும்பல. நீ யோசிச்சு என்ன முடிவு எடுக்கிறியோ அதான் என்னோட முடிவு. அப்ப நம்ம 2 பேரும் என் வீட்டுக்கு போலாம். உன் வீட்டுக்கா? எதுக்கு? என்னை ஏமாத்தி உங்களை கஷ்டப்படுத்தி அம்மாவும் சித்தியும் எதையும் சாதிச்ச சந்தோஷத்துல இருப்பாங்கல்ல, அந்த சந்தோஷம் பொய்யான சந்தோஷம் நம்ம போய் சொல்லிட்டு வரலாம். ரேவதி, நல்லா யோசிச்சு முடிவிட. இனி நம்ம விஷயத்துல யோசிக்க எதுவும் இல்ல மாமா. அம்மா சரின்னு சொன்னா நீங்களும் நானும் அங்கே புருஷன் பொண்டாட்டியா இருக்கலாம். இல்லனா நாம பாட்டுக்கு கிளம்பி வந்துட்டே இருக்கலாம். என் கண்ணு முன்னாடி இனி அம்மா என்ன முடிவு எடுக்கிறாங்கன்னு நானும் பாக்குறேன். வாங்க மாமா. என்ன யோசிக்கிறீங்க? வாங்க மாமா. எனக்கு புரிஞ்சு போச்சுங்க. என்ன? எனக்கு தெரிஞ்சு இது எல்லாமே அந்த கார்த்தியோட பிளானா தான் இருக்கும். அவன் தான் உங்களுக்கு தெரியாம மாமாவை மாட்டி விட ஏதாவது ஒரு பிளான் பண்ணிருப்பான். ஒருவேளை பிளைட் திரும்ப வந்துருச்சுன்னா கார்த்திக் கண்டிப்பா ரேவதி கிட்ட எல்லா விஷயத்தையும் சொல்லி இருப்பான். ஐயோ, நம்ம போட்ட மொத்த பிளான் சொதப்பலாயிடுச்சுங்க. சந்திரா, இப்ப எதுக்கு நீ சம்பந்தம் இல்லாம இவ்ளோ டென்ஷன் ஆகுற? ரேவதி திரும்ப வந்தாலும் இல்ல கார்த்திக் கனடாவுக்கே போனாலும் இதுல நமக்கு என்ன ஆக போகுது? நமக்கு எதுவும் ஆக போறது இல்லதான். இருந்தாலும் என்ன இருந்தாலும் இந்த பார், நீ பதட்டத்துல இருக்க, அதான் உன்னால யோசிக்கவே முடிய மாட்டேங்குது. நான் சொல்றத பொறுமையா நல்லா கேளு. ரேவதிக்கு உன் அக்கா பண்ண சதி வேலை தெரிஞ்சிச்சுன்னா ரேவதி சும்மா இருப்பாளா? கார்த்தியை நேரா கூட்டிட்டு வந்து உன் அக்காட்ட சண்டை போட மாட்டா? அட ஆமாங்க, ரேவதிக்கு விஷயம் தெரிஞ்சா அவ எப்படி சும்மா இருப்பா? 2 பேரோட கோவத்திலையும் வீடு உண்டுலன்னு ஆக போகுது. அப்புறம் என்ன? அம்மாவும் பொண்ணும் கார்த்தியை வச்சு சண்டை போடுறத நீ வேடிக்கை பாரு. உள்ள பொண்ணு நீ எதுவும் பேசாத. நான் எதுவும் பேசல. அமைதியா நின்னு நடக்கிறத வேடிக்கை மட்டும் பார்க்க போறேன். அதான் உனக்கு நல்லது. சரிங்க, நீங்க மாமாவை எப்படி வெளியில எடுக்க போறீங்க? அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன், நீ ஒண்ணும் கவலைப்படாத. சரிங்க. என்ன கேட்காம ரேவதியை தனியா கனடாக்கு அனுப்புற அளவுக்கு ஒரு துணிச்சல் வந்துருச்சா? நான் போக வேண்டாம் தான் ரேவதி கிட்ட சொன்னேன். அவதான் கேட்கவே இல்ல. அவ கேட்கலன்னா நீ எங்கிட்ட சொல்லிருக்கணும். அவளே சின்ன பொண்ணு, அவளை தனியா கனடாவுக்கு அனுப்புற அளவுக்கு அப்படி என்ன முக்கியமான கல்யாணம்? எங்க
நடந்ததெல்லாம் அப்பா கிட்ட சொல்லிடுவோமா? வேணா ரோகிணி, சகல சொல்லாம நம்ம எதையும் சொல்ல வேண்டாம், அமைதியா இருப்போம். ஃப்ளைட்ல பாம்பு இருக்குன்னு கார்த்தி ஃபோன் பண்ணி சொன்னானா இல்ல வேற யாராவது சொன்னாங்களான்னு தெரியலையே. எது எப்படியோ ரேவதி கனடாவுக்கு பறந்துட்டான்னு நிம்மதியா இருக்கிற அக்கா இப்ப இவள நேர்ல பார்த்துட்டு என்ன சொல்ல போறான்னு தெரியலையே. ஃப்ளைட்ல வெடிச்ச பாம்பை விட இப்ப இந்த வீட்டுக்குள்ள வெடிக்க போற பூகம்பத்தை பார்க்கதான் நான் ஆசையா வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். அக்கா, உன்னோட சேர்ந்து அந்த கார்த்தியை ரேவதியும் பிரிக்கணும்னு தான் நானும் ஆசைப்பட்டேன். ஆனா இப்ப ரேவதி வந்து உன்கிட்ட என்னவெல்லாம் பேசி உன்னை அசிங்கப்படுத்த போறான்னு நான் ஆசைத்திர வேடிக்கை பார்க்க போறேன். ஏ ரேவதி, என்னடே நீ இந்நேரம் ஃப்ளைட்ல போயிருப்பேன்னு பார்த்தா இங்க வந்து நிக்கிற? என்னம்மா உன்னை உங்க அம்மா ஃப்ளைட் ஏத்து விட்டேன்னு சொன்னா நீ இங்க வந்து நிக்கிறே, என்னாச்சு? ஃப்ளைட் டேக் ஆஃப் ஆன கொஞ்ச நேரத்துல நான் இருந்த ஃப்ளைட்ல பாம்பு வச்சிருக்கிறதா இன்ஃபர்மேஷன் வந்துச்சு. உடனே ஃப்ளைட்டை கீழே இறக்கிட்டாங்க. நானும் கிளம்பிங்க வந்துட்டேன். நீ எப்போ ரேவதி இந்த அளவுக்கு கதை சொல்ல ஆரம்பிச்ச? நீங்க சொன்ன கதையை கேட்டு வளர்ந்தவமாண்ணா. உங்க அளவுக்கு கதை சொல்ல வரலனாலும் ஓரளவுக்கு நான் சொல்லுவேன்னு நினைக்கிறேன். ரேவதி, நீ என்ன பேசுறேன்னு தெரிஞ்சுதான் பேசுறியா? ஆமாமா, நடந்த எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிட்டு தான் பேசுறேன். என்னம்மா வந்தது வராதமா உங்க அம்மா கிட்ட கோவமா பேசிட்டு இருக்க, என்னாச்சு? என்ன ரேவதி, ஃப்ளைட்ல பாம்பு வச்சிருக்காங்கன்னு சொல்ற? அவ சொல்றது பொய்ன்னு உனக்கு தெரியலையா ரோஹிணி? இதுல பொய் சொல்றதுக்கு என்ன இருக்கு? அப்பா, நான் சொன்னது உங்க எல்லாருக்கும் நம்புற மாதிரி இருந்திருக்கு. ஆனா அம்மாவுக்கு மட்டும் ஏன்பா பொய்ன்னு தோணுது? அதாம்மா எனக்கு ஒண்ணும் புரியல. பின்ன என்னங்க, இவள கனடாக்கு ஃப்ளைட் ஏத்தி விட்டுட்டு வந்தா இவ பின்னாடியே கதை சொல்லிட்டு வந்து நிக்கிறா. இத நான் எப்படி பார்க்கணும்னு நினைக்கிறீங்க? அத்தை, ரேவதி எதுக்கு தான் உங்ககிட்ட போய் சொல்ல போகுது? அவ பொய் தான் சொல்றா, எனக்கு நல்லா தெரியும். மா, ஃப்ளைட் விஷயத்துல நான் எந்த பொய்யும் சொல்லல. அங்க என்ன நடந்ததோ அதை தான் நான் சொன்னேன். உங்களுக்கு அப்படியும் என் மேல நம்பிக்கை இல்லைனா நீங்க ஏர்போர்ட்டுக்கே ஃபோன் பண்ணி கேட்டு பாருங்க. பண்ண தப்ப திரும்ப திரும்ப நியாயப்படுத்த பார்க்காத. என்னமா சொன்னீங்க? பண்ண தப்ப நான் நியாயப்படுத்துறேனா? நடந்த எல்லாத்தையுமே உங்களுக்கான நியாயமா நீங்க மாத்தி வச்சுக்கிட்டு எதுவுமே தெரியாத ஏன் மேல மொத்த பழியும் ஏத்தனா எப்படிமா? என்ன ரேவதி, பேச்செல்லாம் ஒரு மாதிரி இருக்கு. ஏன் முன்னாடி நீங்க பேசின பேச்சு எதுவுமே சரியா இல்லாதப்போ நான் பேசுறது மட்டும் ஒரு மாதிரியா இருக்கிறதுல என்னமா தப்பு இருக்கு? ஐயோ, நீங்க ரெண்டு பேரும் என்ன பேசிக்கிறீங்கன்னு எனக்கு ஒண்ணுமே புரியல. எனக்கும் தான்ப்பா என்ன சுத்தி என்ன நடக்குதுன்னே புரியல. எனக்கு ஆக்சிடென்ட் ஆகி பழச நான் தானப்பா மறந்தேன்.